வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு கரச்சல் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு மஷ்ரூமில் ஒரு பெப்பர் போட்டு ஒரு ஸ்பைசியான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி வந்து எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் கடலை எண்ணெய் இருந்தால் பெட்டர். ஸோ இந்த எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, கிராம்பு, ஸோ இதை நல்லா போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் நல்லா இதை வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நான் வந்து ஒரு 3 பேத்துக்கு செய்கிறேன். ஸோ 3 பேத்துக்கு அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா போட்டு அந்த இதோட எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு இந்த நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதான் ஒரு 3 பேத்துக்குனா நீங்கள் 2 தக்காளி சேருங்க, அப்போ தான் வந்து சரியாக வரும். இதில் நம்ம கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்குறதே கிடையாது. ஃபுல்லாகவே இதே பண்ணணும்னா நல்லா சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஸோ இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மஷ்ரூம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மஷ்ரூமோட அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வதக்கி நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி வராதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மஷ்ரூம்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மஷ்ரூம் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் பாயில் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இது பெப்பர் அதிகமாக போடுறேன். ஸோ நம்ம வந்து இது பெப்பர் அதிகமாக போட்டால் தான் இந்த கிரேவி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெப்பரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகிற அளவுக்கு பண்ணுங்கள். இது வரைக்கும் எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் இந்த ஆயிலெலாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் 1 புழிஞ்சு விட்டுக்குங்க. ஆப்ஷனல் 2 எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் தயிர் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா கிளறி கொடுங்க. இப்போ சூப்பரான நமக்கு ஒரு பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், நம்ம ஏற்கனவே நெய் போட்டிருக்கோம். சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபைனல் நெய் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த நெய்யை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம இதில் மேலே கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பெப்பர் மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சாப்பிடாதவங்களுக்கு இது ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.